இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 விண்வெளி வீரர்கள் சென்ற க்ரூ டிராகன் விண்கலம் இன்று சர்வதேச விண்வெளி மையத்தோடு டாக்கிங் செய்யப்படுகிறது. விண்கலத்தின் தற்போதைய நிலை என்ன என்பதை விளக்குகிறார் செய்தியாளர் தாயுமானவன். 41 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு இந்திய விண்வெளி வீரர் தற்போது விண்வெளி பகுதியில் நுழைந்திருக்கிறார். சுபான்ஷு சுக்லா தொடர்ந்து அவர் பயணித்து செல்லக்கூடிய அந்த விண்கலமானது சர்வதேச விண்வெளி மையத்தை நோக்கி பயணித்து வருகிறது. இந்த விண்கலம் சர்வதேச விண்வெளி மையத்தை அடைந்த பிறகாக அவர் சென்றிருக்கக்கூடிய விண்கலம் அடைந்து டாக்கிங் செய்யப்பட்ட பிறகு வீரர்கள் 4 அந்த சர்வதேச விண்வெளி மையத்தில் நுழைவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி நுழையக்கூடிய பட்சத்தில் விண்வெளிக்கு சென்ற 2வது இந்தியர் என்ற பெருமையை பெற்றிருக்கக்கூடிய சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற இருக்கிறார். இதற்காக உலகமே இந்த திட்டத்தை உற்று நோக்கி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த திட்டம் தான் ஆக்சியம் 4 திட்டம். நேற்று சரியாக பார்த்தோம்னா மதியம் 12:01 மணி அளவில் இந்திய நேரப்படி அமெரிக்காவில் புளோரிடா மாகாணத்தில் ஃபால்கான் 9 ராக்கெட் உதவியோடு இந்த விண்கலமானது புறப்பட்டு சென்றது. புறப்பட்ட 10வது நிமிடத்திலேயே புவியுடைய கிராவிட்டி ஃபோர்ஸ்லேருந்து விலகி தாழ்வட்ட பாதையிலிருந்து விலகி தற்போது தொடர்ந்து விண்வெளியை நோக்கி பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் இங்கே கேட்டு பெற முடிகிறது. இப்படியான ஒரு சூழலை தான் இன்னமும் அந்த சர்வதேச விண்வெளி மையத்தை இந்த விண்கலம் அடைவதற்கு எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும் என்றால், இன்று மாலை சரியாக 4 மணி அளவில் சர்வதேச விண்வெளி மையத்தை இந்த விண்கலமானது சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக விண்கலம் சென்ற பிறகாக சரியாக 4:30 மணி அளவில் சர்வதேச விண்வெளி மையத்தையும் இந்த விண்கலத்தையும் இணைக்கக்கூடிய டாக்கிங் சோதனை என்பது மேற்கொள்ளப்பட இருப்பதாக நாசா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, தற்போது இந்த விண்கலம் எந்த சூழலில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பூமியிலேருந்து 210 கிலோமீட்டர் தொலைவில் கிராவிட்டி ஃபோர்ஸ் இல்லாத ஒரு இடத்துல பூமியை சுற்றி வருகிறது. சுமார் மணிக்கு 27,000 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த விண்கலமானது வேகமாக பூமியை சுற்றி வருவதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. 90 நிமிடத்திற்கு ஒரு முறை பூமியை முழுமையாக இந்த விண்கலம் சுற்றி வருகிறது. படிப்படியாக இதோடைய உயரத்தை அதிகரிக்கவும் தொடர்ந்து நாசாவும் அந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமும் அதற்கான பணிகளை முடுக்கிவிட்டிருக்கிறாங்க. சுமார் 28 மணி நேர பயணம். இந்த பயணத்திற்கு பிறகாகத்தான் இந்த விண்கலம் சரியாக 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி மையத்தை அடைய போகிறது. சர்வதேச விண்வெளி மையத்தை அடைந்த பிறகாக சர்வதேச விண்வெளி மையம் ஏற்கனவே 27,000 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை சுற்றி வருது. அப்போது இது படிப்படியாக இதோட ஆர்பிட்டும் அதிகரிக்கப்பட்டு சர்வதேச விண்வெளி மையத்திற்கு நிகராக இந்த விண்கலத்துடைய ஆர்பிட்டும் உயரமும் அதிகரிக்கப்பட்டு இரண்டும் ஒன்று சேர்வதற்கான அந்த டாக்கிங் சோதனை என்பது மாலை சரியாக 4:30 மணிக்கு தொடங்க இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. முன்னதாக 4 மணிக்கு சர்வதேச விண்வெளி மையம் சுழலக்கூடிய ஆர்பிட்டுக்கு இந்த விண்கலமானது உயரத்தை படிப்படியாக அதிகரித்து அது அந்த நோக்கி செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டும் வெற்றிகரமாக நடத்துவதற்கு அனைத்து துறைகளும் இணைந்து பணிகளை முன்னெடுத்துக்கிறாங்க. குறிப்பாக இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா மட்டுமின்றி ஹங்கேரி, போலந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த விண்வெளி வீரர்களும் செல்வதன் காரணமாக ஒரு 4 நாடுகளைச் சேர்ந்த விண்வெளி தொடர்பான அறிவியலாளர்கள் தொடர்ந்து இது தொடர்பாக ஆலோசனையில் மேற்கொண்டு வராங்க. இப்படியான ஒரு சூழலை தான் இத்திட்டம் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சரி, 4:30 மணிக்கு இரண்டும் டாக்கிங் செய்யப்பட்ட பிறகாக விண்வெளி வீரர்கள் எப்போது தரையிறங்குவார்கள் என்றால், இரண்டும் டாக்கிங் செய்யப்பட்ட பிறகாக அங்கு இருக்கக்கூடிய சூழலை பொறுத்து காற்று வெளியேறாத வகையில் டாக்கிங் நிறைவு பெற்ற பிறகாக விண்வெளி வீரர்கள் 4 உள்ளே சர்வதேச விண்வெளி மையத்தில் தரையிறங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி தரையிறங்கும் போது அதிகப்படியான அழுத்தமும் காற்றும் இருக்கக்கூடிய சூழலில் அவை வெளியேறாத வகையில் முழுமையாக அந்த டாக்கிங் சோதனை என்பது நிறைவு பெற வேண்டும். அது நிறைவு பெறுவதற்கு எப்படியும் 4:30 ஒரு 4:50 மணி வரைக்கும் ஆகலாம் என இங்கே இருக்கக்கூடிய அறிவியலாளர்கள் தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. முழுவதுமாக இஸ்ரோவும் இதில் தொடர்ச்சியாக அந்த டாக்கிங் சோதனை எப்படியாக நடைபெறுகிறது என்பது தொடர்பான ஆய்வுகள் எல்லாம் மேற்கொண்டு வராங்க.
குறிப்பாக இஸ்ரோவுடைய தலைவர் நாராயணன் உட்பட இஸ்ரோவின் சார்பில் ஒரு 13 விஞ்ஞானிகள் அமெரிக்காவில் முகாமிட்டிருக்கிறாங்க. அறிவியல் சார் தகவல் பரிமாற்றத்தில் அவர்களும் நாசாவோடு சேர்ந்து கைகோர்த்து அதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் சரியாக 4:30 மணிக்கு சர்வதேச விண்வெளி மையத்திற்குள்ளே சுபான்சு சுக்லா உள்ளே நுழைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி நுழைந்தால் விண்வெளிக்கு சென்ற 2வது இந்தியராகவும் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை சுபான்சு சுக்லா பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சர்வதேச விண்வெளி மையத்தில் ஒரு 25க்கும் மேற்பட்ட வல்லுநர்கள் அங்கே பணியாற்றிட்டு இருக்காங்க. அப்படி பணியாற்றக்கூடிய வல்லுநர்களுக்கு சுபான்சு சுக்லா இந்திய உணவு வகைகளாக இருக்கக்கூடிய பாசிப்பருப்பு அல்வா, கேரட் அல்வா உள்ளிட்ட இந்திய உணவு வகைகளை அங்கே சர்வதேச விண்வெளி மையத்திற்கு எடுத்துச் செல்வதாகவும் அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். பல்வேறு சுவாரஸ்யம் நிறைந்த இந்த பயணம் என்பது முழுவதுமாக கைக்கெடுக்கக்கூடிய பட்சத்தில் இந்தியாவுடைய பெருங்கனவாக இருக்கக்கூடிய விண்வெளி நோக்கிய இந்தியருடைய பயணம் என்பது அடுத்த கட்டமாக அந்த ககன்யான் திட்டம் என்பது முன்னெடுக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. காரணம், இந்த ககன்யான் திட்டத்தில் 4 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவரில் முதன்மையானவராக இருப்பவர் சுபான்சு சுக்லா. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இவருடைய இந்த பயணம் என்பது ககன்யான் திட்டத்திற்கு பெரிதும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.